துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கை நெஞ்சில் வைத்து இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்து சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என நமது மன்றத்தின் சார்பாக பேரன்புடன் வரவேற்கிறோம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. அதுபோல் நமக்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்து தனித்தனி புள்ளிகளாய் இருந்த நம்மை நட்பின் மூலம் அழகான கோலங்களாய் மாற்றிய நமது மன்றத்தின் தலைவர் அருள்நிதி திரு மயில்சாமி ஐயா அவர்களையும், தலைவர் அருள்நிதி திரு சண்முக வடிவேல் ஐயா அவர்களையும், தலைவர் திரு நாகராஜ் ஐயா அவர்களையும், செயலாளர் திரு சிவகுமார் ஐயா அவர்களையும், பொருளாளர் திரு லோகநாதன் ஐயா அவர்களையும், அரங்காவலர் மற்றும் பாடகர் திரு செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் நமது மன்றத்தின் அரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறோம். இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி தவத்தை சிறப்பிக்க நடத்தி கொடுத்த பேராசிரியர் திருமதி மகேஸ்வரி அம்மா, கோவை மண்டலம் மனவளக்கலை கோவை அவர்களையும் சூலூர் அறிவித்திருக்கோயில் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்பம் துன்பம் என்பதாக இரண்டுதான் உள்ளன. துன்பத்தை தூக்கிவிட்டோமானால் என்ன மிச்சம்? இன்பம்தானே மிச்சம். நாம் அழைத்தவுடன் இன்முகத்துடன் இன்பமாக அழைப்பை ஏற்றுக்கொண்டு தலைமை உரை ஆற்ற வந்த ஆசிரியர் திரு சுப்பு அழகேசன், இவர் ஒரு கவிஞர், வானொலி நாடக நடிகர், பட்டிமன்ற பேச்சாளர், பன்முக திறமையாளர். அவரை வருக வருக என மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ஒளி ஒன்றுதான், அது ஆற்றும் செயல்களும் விளைவுகளும் பல பல. அதுபோல் எண்ணம் ஒன்றுதான், ஆனால் அது ஆற்றும் செயல்களும் விளைவுகளும் கணக்கிட முடியாது. அதுபோல் இவர்களுடைய செயல்களும் கணக்கிட முடியாது. நமது சிந்தனை அரங்கத்திற்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் திருமதி கவிதா வேணுகோபால் அவர்களையும் வருக வருக என மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இவர் ஒரு மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர், வர்ணனையாளர், பல்வேறு தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றம் பேசியுள்ளார். பல கோவில் கும்பாபிஷேக விழாவிலும் வர்ணனையாளராகவும் பல்வேறு கல்லூரிகளில் தன்னம்பிக்கை உரை ஆற்றியுள்ளார். பன்முக திறமை கொண்ட இவரை வரவேற்க பெருமிதம் கொள்கிறோம். மாதம் மிக சிறப்பாக நம் சிந்தனை அரங்கத்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் திருமதி ஞானசௌந்தரி லோகநாதன் அம்மா அவர்களை வருக வருக என நமது சூலூர் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நன்றி உரை ஆற்ற வந்த திருமதி மோகனாம்பாள் அம்மா அவர்களை வருக வருக என அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். சிந்தனைக்கு சில நொடிகள். கடலில் அலைகள் பார்க்கிறோம், நீரின் அசைவுதான் அலைகள். அந்த அசைவை கழித்து விட்டால் மிச்சம் இருப்பது நீர்தானே. அலைக்கு உட்பொருள் நீர், அதுபோல் மனதுக்கு உட்பொருளாக இருப்பது இறைநிலைதான். அதுபோல் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் முன் அன்றைய செய்த செயல்களை அனைத்தையும் நினைவில் கொண்டு வந்து அவற்றை சோதித்து செயல்களில் தவறு இருந்தால் இனி அந்த தவறு ஏற்படாதவாறு உறுதி கொள்ள வேண்டும். நலமாக இருந்தால் அந்த முறையை அழுத்தமாக மனதில் பதிவு கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இணைந்த முறையே தற்சோதனை முறையாகும். ஆண்களும் பெண்களும் ஒருவர் மதிப்பை இன்னொருவர் உணர்ந்து அதற்கேற்றவாறு ஒத்துழைத்தும் உதவியும் வாழ வேண்டும். வாழ்வின் இனிமையும் மனதில் அமைதியும் கெடாத வகையில் நாம் வாழ வேண்டும். அதுதான் வாழ்வின் வெற்றியாக அமையும். அதற்கு எப்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்வது என்பதுதான் இந்த மனவளக்கலை மன்றத்தின் செயல்பாடுகள். எப்பொழுதும் வாழ்த்துங்கள், எல்லோரையும் வாழ்த்துங்கள், எப்பொழுதும் வாழ்த்துங்கள், எல்லோரையும் வாழ்த்துங்கள், வாழ்த்தின் பயன் உணர்ந்து வாழ்த்துங்கள் என்று கூறி இவ்வாய்ப்பை அளித்த சூலூர் அறிவித்திருக்கோயில் நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.